வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சேலத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடு. திமுக இளைஞர் அணி மாநாட்டு மலரை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழக கோயில்களில் நாளை சிறப்பு பூஜை, அன்னதானம் நடத்த தடை விதிக்கவில்லை. உண்மைக்கு புறம்பான செய்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக அரசு எச்சரிக்கை. 3 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி புறப்பட்டார் பிரதமர் மோடி. தமிழக பயணத்தின் போது மேளதாளங்கள் முழங்க பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கோவில் வளாகம் அலங்கரிக்கும் பணி தீவிரம். இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நாளை பொது விடுமுறை அறிவிப்பு. குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். விரிவான செய்திகள். சேலத்தில் ஏற்றி வைத்துள்ள கழக கொடியும் மாநாட்டு அரங்கில் அதிரும் கொள்கை முழக்கங்களும் நாளைய வெற்றிக்கு நமக்கு ஊக்கம் அளிக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம் பாளையத்தில் திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி திமுக இளைஞர் அணி மாநாட்டை கொடியேற்றி தொடங்கி வைத்தார். மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, கனிமொழி எம்பிக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பெரியார், அண்ணா, கருணாநிதி மற்றும் பேராசிரியர் அன்பழகன் 4 பேரின் சிலைகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மாநாட்டின் மலரினை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெள்ளி செங்கோலை வழங்கினார். அதேபோல் வீர வாள் பரிசாக வழங்கப்பட்டது. மாநாட்டில் திமுக இளைஞர் அணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தீர்மானங்களை முன்மொழிய அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆளுநர் பதவியை அகற்றிட வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றிட வேண்டும், துணைவேந்தர் பதவி முதல்வர் வசமே ஒப்படைக்கப்பட வேண்டும், நீட் நுழைவுத் தேர்வை ஒழிக்கும் வரை திமுக இளைஞர் அணியின் போராட்டம் ஓயாது, இந்துக்களின் உண்மையான எதிரி பாஜக தான் என்பதை அமல்படுத்துவோம் உள்ளிட்ட 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேடையில் பேசிய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு வரி பகிர்வாக 6.5 லட்சம் கோடி ரூபாய் வழங்குவதாகவும், ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு திருப்பி தருவதோ வெறும் 2.5 லட்சம் கோடிதான் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடு வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார், ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஆகியோர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இந்நிலையில் சேலத்தில் ஏற்றி வைத்துள்ள கழக கொடியும் மாநாட்டு அரங்கில் அதிரும் கொள்கை முழக்கங்களும் நாளைய வெற்றிக்கு நமக்கு ஊக்கம் அளிக்கட்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திமுக இளைஞர் அணி மாநாட்டில் திமுக எம்பி கனிமொழி ஏற்றி வைத்துள்ள நம் கழக கொடியும் மாநாட்டு அரங்கில் அதிரும் கொள்கை முழக்கங்களும் நாளைய வெற்றிக்கு நமக்கு ஊக்கம் அளிக்கட்டும் என்றும் புது வரலாறு படைக்க புறப்படுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் பலரும் அயோத்திக்கு வந்த வண்ணம் உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ள நிலையில் கோவில் வளாகம் முழுவதும் மலர்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. மேலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் அயோத்தி நகருக்கு வந்த வண்ணம் உள்ளனர். விழாவில் பிரதமர் மோடி மற்றும் நாடு முழுவதும் இருந்து முக்கிய தலைவர்கள், திரை நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்காக நடிகர் ரஜினிகாந்த் அயோத்தி புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த விழாவை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் அயோத்தி ராமர் கோவிலுக்கு பரிசு பொருட்களையும் நன்கொடைகளையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் 400 கிலோ எடையுள்ள பூட்டு மற்றும் சாவி அலிகாரில் இருந்து அயோத்திக்கு வந்தடைந்தன. இந்த பூட்டு இந்து மகாசபா சார்பில் அயோத்தி ராமர் கோவிலுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. அயோத்தி ராமர் சிலை பிரதிஷ்டை விழா தொடர்பான தவறான தகவல்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களுக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மத்திய அரசு அலுவலகங்கள், நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலை அமைப்புகளுக்கு நாளை பிற்பகல் 2:30 மணி வரை அரைநாள் விடுமுறை வழங்கப்படுவதாக மத்திய பணியாளர் நல அமைச்சகம் முன்னதாக தெரிவித்திருந்தது. இமாச்சல பிரதேச மாநிலத்துக்கு நாளை பொது விடுமுறை என்று அம்மாநில முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுகு அறிவித்துள்ளார்.
அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு பொது விடுமுறை அளிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கும்பாபிஷேகத்தை ஒட்டி எய்ம்ஸ், ஜிப்மர் மருத்துவமனைகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக அறிவிப்பு வெளியான நிலையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிப்பை திரும்ப பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் ராமர் பெயரில் நாளை சிறப்பு பூஜை, அன்னதானம் நடத்த தடை விதிக்கவில்லை என்றும், உண்மைக்கு புறம்பான செய்தி பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் திறக்கப்படும் நாளன்று தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் சிறப்பு வழிபாடு, அன்னதானம் உள்ளிட்ட எந்த நிகழ்ச்சியையும் நடத்த இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி அளிக்க மறுப்பு தெரிவித்ததாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின. இதனை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்த ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்து விரோத வெறுக்கத்தக்க செயலை வன்மையாக கண்டிப்பதாக பதிவிட்டுள்ளார். இந்த புகாருக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளார். அதில் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் ராமர் பெயரில் பூசை செய்யவோ, அன்னதானம் வழங்கவோ, பிரசாதம் வழங்கவோ பக்தர்களுக்கு எந்த தடையையும் அறநிலையத்துறை விதிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். முற்றிலும் உண்மைக்கு புறம்பான உள்நோக்கம் கொண்ட பொய் செய்தியை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பரப்புவது வருத்தத்துக்குரியது என்று அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்துள்ளார். சேலத்தில் எழுச்சியோடு நடைபெற்று வரும் திமுக இளைஞர் அணி மாநாட்டை திசை திருப்புவதற்காக திட்டமிட்ட வதந்தி பரப்பப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 3 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி டெல்லி புறப்பட்டார். 3 நாட்கள் பயணமாக நேற்று முன்தினம் தமிழகம் வந்த பிரதமர் மோடி சென்னையில் உள்ள நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடி மூலவரை தரிசனம் செய்தார். இதனை அடுத்து திருச்சியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் சென்றடைந்த பிரதமர் மோடி அங்கிருந்து ராமநாத சுவாமி கோயிலுக்கு காரில் சென்றடைந்தார். இதனை அடுத்து அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடினார். பின்னர் கோயிலுக்குள் உள்ள 22 புண்ணிய தீர்த்த கிணறுகளில் நீராடினார். இதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். மேலும் அங்கு நடைபெற்ற பஜனையிலும் பங்கேற்றார். இந்த நிலையில் தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் மோடி இன்று வழிபாடு செய்தார். முன்னதாக அரிச்சல் முனை கடற்பகுதியில் மலர்களை தூவி பிரதமர் மோடி வழிபாடு செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி ராமேஸ்வரம், தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழகத்தில் 3 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி டெல்லி புறப்பட்டார். அயோத்தி கோயில் சிறப்பு விழாவுக்காக 22 புனித தீர்த்தங்கள், புனித மண்ணை பிரதமர் எடுத்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் மதுரை வந்த பிரதமர் மோடி மதுரையில் இருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மதிமுக சார்பில் கூட்டணி மற்றும் தொகுதி உடன்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ உத்தரவிட்டுள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி உடன்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மதிமுக சார்பில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் தலைமையில் 4 பேர் அடங்கிய கூட்டணி பேச்சுவார்த்தை குழு மற்றும் மதிமுக துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைத்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உத்தரவிட்டுள்ளார். அதில் அவைத்தலைவர் ஆடிட்டர் ஆர் அர்ஜுன்ராஜ், பொருளாளர் மு செந்தில் அதிபன் மற்றும் அரசியல் ஆய்வு மைய செயலாளர் ஆவடி ரா அந்திரிதாஸ், தேர்தல் பணி செயலாளர் வி சேஷன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் மதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் துணை பொதுச் செயலாளர் தி மு ராசேந்திரன், கொள்கை விளக்க அணி செயலாளர் ஆ வந்தியத்தேவன், தணிக்கை குழு உறுப்பினர் ரா செந்தில் செல்வன், இளைஞர் அணி செயலாளர் ஆசை தம்பி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரும் வரை ஆம்னி பேருந்துகள் சென்னை, கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஜனவரி 24ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்து செயல்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆம்னி பேருந்துகளை நிறுத்த போதுமான இடவசதியை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். பணிகள் அனைத்தும் முடிந்து ஆம்னி பேருந்துகளுக்கு ஏற்ற வசதி இருந்தால் மட்டுமே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு ஆம்னி பேருந்துகளின் முழுமையான செயல்பாட்டை மாற்ற உள்ளதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது.
குடியரசு தின விழா வருகிற 26ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரித்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், மக்கள் அதிகமாக கூடும் முக்கியமான ரயில், பேருந்து நிலையங்கள் போன்ற பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. விமான நிலையத்துக்கு வரும் வாகனங்களை பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு புறப்பாடு வருகை பகுதி வளாகங்கள் அருகே நிறுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நாளை வெளியிட உள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தங்கள் மேற்கொள்ளும் பணி தொடங்கியது. இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் 4 நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி நாளை வெளியிட உள்ளார். மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட வாரியாக வாக்காளர் பட்டியலை வெளியிட உள்ளனர். சென்னையில் மாநகராட்சி ஆணையர் தேர்தல் அதிகாரியாக செயல்படுவதால் அவர் வாக்காளர் பட்டியலை வெளியிட உள்ளார். தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெற்ற 47வது புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவு பெற்றது. சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் 47வது புத்தக காட்சி கடந்த ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி இன்றுடன் நிறைவு பெற்றது. ஜனவரி 8ஆம் தேதி சென்னையில் பெய்த கனமழையின் காரணமாக அன்று ஒரு நாள் தவிர மொத்தம் 18 நாட்கள் புத்தக காட்சி நடைபெற்றது. இந்நிலையில் 17 நாட்களில் 9 லட்சம் வாசகர்கள் வருகை தந்து இப்புத்தக காட்சியில் சுமார் 10 கோடி மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ஆயிரத்து 1964ஆம் ஆண்டு படித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சி சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பல நாடுகளில் இருந்தும் மாணவர்கள் வந்திருந்தனர். முன்னதாக அனைவருக்கும் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டனர். இதில் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரைக்கு மருத்துவம் பார்த்தவரும் பேராசிரியர் அன்பழகனின் பேரன் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் நடப்பு நிதியாண்டில் 22 புதிய கிளைகளை துவங்க திட்டமிட்டிருப்பதாக சேலம் ஈரோடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்றும் ICL ஃபின்கார்ப் நிறுவனங்களின் தலைவர் KG அனில்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான KG அனில்குமார், நகை கடன் பெறுவதை சுலபமாகவும் குறைந்த வட்டியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலும் சேவை ஆற்ற திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவில் வேரியஸ் ஸ்டேட்ல ஓபன் பண்ணதுக்கு தான் பிளான். முக்கியமான கான்சன்ட்ரேஷன் கோல்டு லோனில் மட்டும்தான் இருக்க கம்பெனிக்கு. கம்பெனி ப்ரைவேட் சர்க்குலேஷனோட டிபெஞ்சர் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கேன். ரீசெண்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனியை ICL ஃபின்கார்ப் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணனுக்கு முன்னாடி ₹1 தான் ஷேர் வேல்யூ இருந்தேன். ICL ஃபின்கார்ப் டேக் ஓவர் பண்ண at the same time that's ₹1 share value goes to 120.
சென்னை பெருங்குடியில் உள்ள ஜெம் மருத்துவமனை மருத்துவர்கள் அரவிந்த் என்பவருக்கு வெற்றிகரமாக சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர். பட்டுக்கோட்டையை சேர்ந்த அரவிந்த் என்பவருக்கு அதிகமான வயிற்றுவலி, கடுமையான கணைய அழற்சி, கணையப்புண், வெண்டிலேட்டர் உதவியுடன் சுவாச பிரச்சனை உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்துள்ளார். இதையடுத்து சென்னை பெருங்குடியில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அரவிந்தின் தாயார் தானமாக அளித்த சிறுநீரகம் அரவிந்திற்கு வெற்றிகரமாக பொருத்திய மருத்துவர்கள் அவரது சிறுநீரகத்தில் ஏற்பட்ட இரத்த கசிவை தொடர் சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர். யூராலஜிஸ்ட் வந்து கிட்னிக்கான அறுவை சிகிச்சை அது சிவராஜ். அஃப்கோர்ஸ் நாங்கள் மட்டும் இல்லை, பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்காங்க. பல ட்ரீட்மெண்ட் கொடுத்து நார்மலாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு உங்களை எல்லாம் இங்கே கூட வச்சிருக்கு. பெரிய பிரச்சனைகள், கணைய பிரச்சனை, அப்புறம் நரம்பு பிரச்சனை, இதை எல்லாம் நம்ம வந்து தாண்டி பிளான் பண்ணோம். அதுவும் வந்து ஏன்னா நமக்கு அந்த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு விட்டா நம்ம வாய்ப்பே இருக்கு. ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தமிழக அரசு விடுமுறை அளிக்காதது ஒரு சார்பாக செயல்படுவதை காட்டுவதாக புதிய நீதி கட்சியின் தலைவர் AC சண்முகம் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் புதிய நீதி கட்சியின் சார்பில் கட்சியின் பாராளுமன்ற தொகுதியின் பட்டதாரிகள் அணியின் கூட்டம் அதன் தலைவர் இந்திரநாத் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் குலுக்கல் முறையில் பொருட்கள் தருவதாக கூறி 1000க்கும் மேற்பட்டோரிடம் பல லட்சம் ரூபாய் வசூல் செய்து தலைமறைவான நபர் மீது பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் புகார் அளிக்க காவல் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மல்லிகைத்தோப்பு, என் பேர் சுல்தானா. ஒரு 2 மாசமா கட்டினுக்கிறோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல கட்டும் போது விட்டு ஒரு நாள் குழுக்கு வந்தாங்க. குழுக்கு வந்து பொருளுங்க கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையில நாங்க கட்டினோம். கட்டிட்டு 14ஆம் தேதி வந்து லாஸ்ட் 14 வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, 2000 ரூபாய் கொடுங்க, நாங்க 50,000 தரோம்னாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் கிட்ட போய் நாங்க 1 லட்சம் ரூபாய் தரோம், நாங்க நீங்க 4200 ரூபாய் கொடுங்க அப்படின்னாங்க. ஜனங்க வந்து அதை நம்பி கொடுத்துட்டாங்க. 500 பேர் கட்டி இருக்கிறோம். நாங்க கடாம்பூர், பேரணம்பட்டு, மல்லிகைத்தோப்பு, உமராபாத்து, ஆம்பூர், ரத்னா நகர் இதெல்லாம் கட்டி இருக்கிறோம். நாங்க நீங்க கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தீங்களே எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். விமல்ராஜ், வாணியம்பாடி, மேட்டுப்பாளையம் இதுதான் சொல்லி அவங்க எங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த அட்டையில அதான் இருக்க பேர், அட்ரஸ் இதான் இருக்குது. கோவை பீளமேடு பகுதியில் உள்ள PSGR கிருஷ்ணம்மாள் பெண்கள் கல்லூரியில் இளைஞர்களும் காலநிலையும் என்ற தலைப்பில் கருத்தரங்க மாநாடு நடைபெற்றது. இதில் மனித வாழ்வில் நாம் பயன்படுத்தி தூக்கி எறியும் பொருட்களால் மனித குலத்திற்கு ஏற்படும் பல்வேறு தீங்குகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் புதை வடிவ எரிபொருள் பயன்படுத்துதலை குறைத்தல், காடுகளை பாதுகாத்தல், நிலையான தொழில்துறை மற்றும் விவசாய நடைமுறைகளை பின்பற்றுதல் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்னர் கூட்டணி விவரங்கள் தெரிய வரும் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட துணை செயலாளர் S பாண்டியம்மாளின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களுக்கு நல்ல திட்டங்களை வழங்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசோடு மாநில அரசு சுமூக உறவு இருந்தால் மட்டுமே முடியும் என தெரிவித்தார். அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை வழங்க வேண்டும் என்றால் மத்திய அரசோடு மாநில அரசு ஒரு சுமூகமான உறவில் இருந்தால்தான் முடியும். ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பூரில் இருந்து ராமர் படம், ஜெய்ராம் வாசகங்கள் பிரிண்ட் செய்யப்பட்ட T-ஷர்ட்கள் தயாரித்து அனுப்பும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவால் அப்பகுதி மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். அதிகாலை 9 மணி வரையில் பெய்து வரும் கடுமையான பனிப்பொழிவால் சாலையில் செல்லும் அனைத்து வாகனங்களும் முகப்பு விளக்குகளை எரியவிட்ட வண்ணம் சென்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தெப்ப திருவிழாவை முன்னிட்டு தெப்ப தேரில் சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் எழுந்தருளி தெப்பத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியின் இறுதி நாளான இன்று டாக்டர் மாசிலாமணி எழுதிய அறிவார்ந்த மதம் என்னும் புத்தகம் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் இந்திரன் கலை இலக்கிய சிந்தனையாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா, கீழடி புகழ் அகழ் ஆய்வு அறிஞர் டாக்டர் ஜி பாஸ்கரன், இந்தியாவின் முன்னணி விஞ்ஞானி மூர்த்தி, திரைப்படத்துறை கலை வல்லுநர் ஸ்ரீகுமார், எழுத்தாளர் உள்பட எழுத்தாளர்கள் கலந்து கொண்டனர். வார விடுமுறை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் குவிந்தனர். பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் நீராடி மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டத்தில் அதிக பனிப்பொழிவினால் நெற்பயிர்களின் குருத்துப்பூச்சி தாக்குதல், வேர் அழுகல் உள்ளிட்ட நோய் தாக்குதல் காரணமாக உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பருவநிலை மாற்றம் காரணமாக இரவு நேரங்களில் அதிக அளவு பனிப்பொழிவு இருந்து வருகிறது. காலை நேரங்களில் வெயிலின் தாக்கமும் குறைந்த அளவு உள்ளதால் நெற்பயிர்கள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதாக தெரிவித்துள்ளனர். சென்னை டி நகர் பாரதி நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கோவிலின் தர்மகர்த்தாவும் திமுகவின் 117வது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமலை பொன்னுரங்கம் தலைமை தாங்கி நடத்தி வைத்தார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை, மகர விளக்கு பூஜைகள் முடிவடைந்த நிலையில் இன்று காலை நடை அடைக்கப்பட்டது. கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்ட நிலையில் 41 நாட்கள் நடைபெற்ற சிறப்பு பூஜை வழிபாடுகளுக்கு பிறகு டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற்று சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை அடைக்கப்பட்டது. மீண்டும் மகர விளக்கு பூஜைக்காக கோயில் நடை டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்பட்டு கடந்த 15ஆம் தேதி மகர விளக்கு பூஜை நடைபெற்றது. இந்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை, மகர விளக்கு பூஜைகள் முடிவடைந்த நிலையில் இன்று காலையில் நடை அடைக்கப்பட்டது. மீண்டும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நடை திறக்கப்பட உள்ளதாகவும் நடப்பு ஆண்டில் 357.47 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாகவும் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. தென்மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் ரிக்டர் அளவில் 6.2 அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு இந்திய ரிட்ஜ் பகுதியில் அதிகாலை 3:39 மணி அளவில் இந்த நடுக்கம் உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 அலகுகளாக பதிவானது. இந்த நிலநடுக்கம் பூமிக்கு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பிரேசில் நாட்டின் மேற்கு பகுதியிலும் 6.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.